செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் எழுதியிருக்கு. அப்படின்னா அடிபட்டு செத்த பறவைகள், மிருகங்கள் இதை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரிக்கே நம்ம இப்போ ஒரு விருந்துக்கே போகிறீங்க, யார் வீட்டுக்காவது விருந்துக்கு, நம்ம வீடுகளில் கண்டிப்பாக ரத்தமே சாப்பிடக்கூடாது. நீங்கள் புறஜாதியாருடைய வீடுகளுக்கு விசேஷங்களுக்கு போகிறீங்க, கல்யாணத்துக்கு போகிறீங்க, அங்கே ரத்த பொரியல் ரத்த கூட்டுன்னு வைக்கிறாங்க. அது என்ன செய்யக்கூடாது? நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. புதிய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தை எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் புறஜாதியாருக்கு எழுதும் பொழுது, பாரமான ஒன்றை நாங்கள் வைக்கல, விக்கிரகங்களுக்கு படைத்ததையும் நொறுங்குண்டு சத்ததையும் இரத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்கும்படிக்கு எழுதுகிறோம் என்று அதை முக்கியப்படுத்தி எழுதினார்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு சிலர் இதெல்லாம் ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை. தேவன் ஏன் அப்படி சொன்னார்? லேவியராகமம் 17வது அதிகாரம் 10 வாசிங்க, 10 வரைக்கும் வாசிங்க. லேவியராகமம் 17வது அதிகாரம் 17, 14 10 வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் ரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால், ரத்தத்தை புசித்து அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அது நிமித்தமே உங்களில் ஒருவன் ரத்தம் புசிக்க வேண்டாம், உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். இஸ்ரவேல் புத்திரரிலும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாயிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியையாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதன் இரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூட கடவன். சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம், சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம் தானே. அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். பாருங்க, இதில் ஒரு காரியம் அடங்கியிருக்கு. அதாவது விஞ்ஞானபூர்வமாக கூட சொல்லும்போது, டு ப்ரொடெக்ட் த பீப்புள் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன் பிகாஸ் மெனி டெட்லி டிசீசஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த பிளட் அப்படின்னு என்னுடைய பைபிள் எழுதியிருக்கு. விஞ்ஞான ரீதியாகவும் இரத்தத்தின் மூலமாக அநேக மரணத்துக்கு ஏதுவான கிருமிகள் பரவுகிறது என்று எழுதியிருக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களையே ரத்தத்தை பூசிக்கக்கூடாது, அதில் உயிர் இருக்குன்னு சொன்னார். இன்றைக்கி தெரியலேன்னு சொன்னால் அட்லீஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கிடுங்க. நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம், நீங்கள் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கற்பனை பொருந்தும். ரத்தத்தை நம்ம சாப்பிடவே கூடாது. ஒரு இடத்துல நான் வாட்சேன், ரத்தத்தையும் கொழுப்பையும் சாப்பிடக்கூடாது. டோன்ட் ஈட் பிளட் அண்ட் ஃபேட். இன்றைக்கி நிறைய பேருக்கு கொழுப்பு சாப்பிடாதீங்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த நாட்டிலேயே அந்த கொழுப்புனாலே நம்ம உலகத்தில் 2 விதத்தில் சொல்லுவோம். ஒன்று மாம்ச பிரகாரமான கொழுப்பு, இன்னொன்று கொஞ்சம் திமிராக இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவோம், பெருமையாக இருக்கிறவங்களுக்கு கொழுப்புன்னு சொல்லுவோம். உனக்கு கொழுப்புடான்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அந்த கொழுப்பு சாப்பிட்றது நமக்குள்ள கொழுப்பை தான் உண்டாக்கும். கொஞ்சம் ஆள் ஃபேட் ஆகி உடம்புல கொழுப்பு வைக்கும்போது கொஞ்சம் பெருமையை சேர்ந்து வந்துடும். எனவே அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை தெளிவாக இருக்குது. இந்த தரத்துக்கு கூட நம்ம இறங்கி போயிடக்கூடாது. புதிய உடன்படிக்கையில் இருக்கிறவங்க இதை விட மேலான காரியத்தை தான் நம்ம செய்யணுமே ஒழிய இதை விட கீழான காரியத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. சரி, அதுக்கடுத்து 18வது அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன எழுதியிருக்குன்னா, அது ஃபுல்லாகவே அதாவது செக்ஸுவல் காரியங்கள், அதாவது பாலியல் ரீதியான உறவுகளை குறித்து, திருமண காரியங்களை குறித்தெல்லாம் அங்கே எழுதியிருக்கு. அங்கே என்ன எழுதியிருக்குனாக்கும், நீங்கள் மாம்ச சம்பந்தமான பிளட் ரிலேட்டிவ் அவங்கள திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. பிளட் ரிலேட்டிவ்னா யார் பிளட் ரிலேட்டிவ்னா அங்கே எழுதியிருக்கு, ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இரத்த சம்பந்தமான உறவு அப்படின்னு சில வகைப்படுத்தியிருக்கு. அப்படி நாம் திருமணம் செய்யக்கூடாது. மற்ற காரியங்களை நீங்கள் பார்த்துங்க, நான் அதில் ஃபுல்லாக போகல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 19வது அதிகாரம், 19வது அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. பாருங்கள், நம்முடைய சபைக்கு ரொம்ப நாளாக விக்கிர கோயிலுக்கு முன்னாடி போய் ஒருத்தர் நின்று வழிபடுறார். எவ்வளோ கொடுமை பாருங்கள். ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு வந்த பின்னாடி விக்கிர கோயிலுக்கு முன்னாடி நம்ம அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஒருத்தர் அவர் போய் ஜோசியம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்குறவங்க, கல்யாணத்துக்கு பிள்ளைகளுக்கு ஜோசியம் பார்க்குறவங்க சர்ச்சுக்கு வராங்க. விளங்கிக்கிடவே இல்லை. நம்ம சர்ச்சுக்கு வந்தால் எல்லோரும் சத்தியத்தை விளங்கியிருக்கான்னு நினைக்கிறோம். நம்ம மேலே போயிட்டே இருக்கோம். நாம் மேலே கட்டிக்கிட்டே இருக்கோம், 2வது மாடி 3வது மாடின்னு. இங்கே அஸ்திபாரமே ஆட்டம் கண்டுக்கிட்டு இருக்கு. தேவனுடைய வார்த்தையை தெளிவாக புரிஞ்சுக்கலைன்னா இப்படி சின்ன விஷயங்களை கூட நம்ம சபையில் பேச வேண்டியிருக்கு. பைபிள் எழுதியிருக்கோம், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசங்களை பேச வேண்டியதாக இருக்கிறதே என்று பவுல் அங்கலாய்ப்பார்.
நாம் வந்து சபையில் கேட்குற சத்தியம் மேலானது. மத்தேயு 5:20 எழுதுகிறது போல, பரிசேயர் வேதபாரருடைய நீதியை காட்டில் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இருக்கு எப்படி இருக்குன்னா, அதை விட இங்கே மோசமானதாக இருக்குது. இன்னும் வந்து விக்கிரகத்தை வழிபடுகிறவர்கள், பரிசுத்தவான்களை வழங்குகிறவர்கள். பாருங்கள், நம்ம ஒரு சிலர் இன்னும் வந்து ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலேருந்து வந்தவங்க கூட மனம் திரும்பிட்டாங்க. மற்ற மார்க்கத்திலேருந்து வந்தவங்க இன்னும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிற வழிபாடுகளை போல் போய் வந்து இன்னும் செபஸ்தியார் கோயில், அருளானந்தர் கோயில், இன்னும் வந்து வேளாங்கண்ணி, அப்புறம் இப்படிலாம் வந்து அதெல்லாம் ஒரு புனிதர்கள் தானே. புனிதர்கள் நம்மளை போன்ற பரிசுத்தவான்கள் தான், நமக்கு முன்னோடிகள் தான். அவங்க வாழ்க்கையை நமக்கு வந்து மாதிரியாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாள் அவங்க நம்ம வாழ்க்கைக்கு நல்ல மாதிரி தான், பரிசுத்தவாட்டி தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர்களை நாம் வணங்கக்கூடாது, பரிசுத்தவான்களை வணங்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், பேதுருவை அதாவது தூதர்களை வணங்கும்படிக்கு போகும்போது அவங்க சொல்ல, நானும் அவங்க மாதிரி தேவனுடைய அடிமை தான், அதனால் நீங்கள் வந்து என்னை வணங்கக்கூடாது, தேவன் ஒருத்தர் தான் வணங்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு. அதனால் இங்கே என்ன எழுதியிருக்கு மேலே, துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது அப்படின்னா அது வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய ஸ்தானத்தில் வச்சு பரிசுத்தவான்களை வணங்குவது கூடவே கூடாது. இன்னும் நேர்ச்சி வைக்கிறது, இன்னும் போய் மெழுகுவத்தி ஏற்றுங்கிறது, இன்னும் வந்து அங்கே போய் நான் வாரத்துக்கு இருக்கிறேங்கிறது, என்னங்க அது? இப்படிலாம் கேள்விப்படும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க சர்ச்சுக்கு வர்றது வேஸ்ட்டு. அப்படிப்பட்டவங்க சபைக்கு வர வேண்டாம். வேறு எங்கேயாவது போய் நீங்கள் அருளானந்தர் கோயிலுக்கு போங்க, செபஸ்தியார் கோயிலுக்கு போங்க, மெழுகுதிரி ஏற்றி வைங்க, அப்புறம் கிடா வெட்டுங்க, அங்கே போய் நேர்ச்சி இருங்க, விரதம் இருங்க, அது ஒன்றும் உங்கள் இஷ்டம். அது வெளியே போயிருங்க. இங்கே இருந்துக்கிட்டு கரைப்படுத்தாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலம் பூரா சபைக்கு வந்தாலும் இன்னும் கடன் 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 கடன். இவங்கெல்லாம் சத்தியத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இவ்வளவு நாள் சபைக்கு வந்து ஒரு அடிப்படையான காரியங்களில் கூட ஒரு வெளிச்சம் இல்லை. கடன்படாது வாழணும்னு நினைக்கல, விக்கிரகத்தை வழிபடக்கூடாதுன்னு நினைக்கல, சாஸ்திரம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கல, இன்னும் வந்து பரிசுத்தவான்களை வணங்குறது, இன்னும் வேண்டுதல் செய்கிறது. அதுக்கும் வித்தியாசமே தெரியல. நீங்கள் மேலான காரியத்தை எப்படி விளங்கிற போகிறீங்க? காலாட்களோடு ஓடும்போதே இந்த தடுமாற்றம்னா குதிரை வீரர்களோட எப்படி ஓடுவீங்க? இன்றைக்கி வந்து காசு கிடைக்குதுன்னா மதம் மாறுறதுக்கு ரெடி. ஒரு காலத்தில் வந்து கோதுமைக்கும் வேலைக்கும் மதம் மாறினவர்களால் கிறிஸ்தவம் மோசமான நிலைமைக்கு போய்விட்டது. அவர்களெல்லாம் வந்து சலுகைக்காக மதம் மாறினவர். இப்பொழுதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, யாராவது வந்து மதம் மாறி வந்தால் அவர்களுக்கு வந்து சலுகை கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இட் இஸ் குட். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு சலுகை கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கல, ஆனால் இன்னும் வந்து சலுகைக்காக சர்ச்சுக்கு வந்தால் கிறிஸ்டின், வெளியே போனால் இந்து. ஏன்? அங்கே சலுகை கிடைக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எஸ் ஆர்னோ, ஒன்று கிறிஸ்டினாக இருங்க, இல்லை நான் கிறிஸ்டின் இல்லை எனக்கு சலுகை வேணும்னு சொல்லணும். சில பேருக்கு மாற்றிக்கிற முடியல, அவங்கள நான் சொல்ல மாற்றணும்னு நினைக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க, முடியலை. சட்டத்திட்டங்கள் நமக்கு அப்படி ஒரு வழிவாசலை நமக்கு சாதகமாக்கி தரல, அது வேறு விஷயம். ஆனால் அட்லீஸ்ட் ஆர் யூ ரெடி டு ஃபோர்கோ தட்? உங்களுக்கு வந்து அந்த சலுகை எனக்கு வேண்டாண்டவரே இப்படி சொல்ல முடியலைன்னா, அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து துப்பாக்கி முன்னத்திலேயோ அல்லது வந்து உங்களுக்கு மிரட்டியோ நீ வந்து இயேசுவை மறுதளிக்கணும்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? 100 தடவை மறுதளிப்பாங்க, நீ என்ன வேணாலும் சொல்லியா. ஏன்னா அவங்க சலுகை இழக்கிறதுக்கே, காசு இழக்கிறதுக்கே தயார் இல்லைன்னா உயிர் இழக்கிறதுக்கு எப்படி தயாராக இருப்பாங்க? நாமெல்லாம் எத்தனை பேர் அதிலிருந்து நிற்போம்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் வரும்பொழுது, பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது தேவனுடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் முடியாது. நானும் முடியாது, நீங்களும் முடியாது. தேவனுடைய இறக்கம் வேணும். ஆனால் முடிந்ததையே செய்யலைன்னா, முடிந்ததே செய்யலை, எனக்கு சலுகை வேணும், எனக்கு கூழு வேணும், மீசையும் வேணும். நான் சொல்கிறேன், எனக்கு சலுகை வேணுங்கிறதுக்காக இங்கே ஒரு மதத்தையும் அங்கே ஒரு மதத்தையும் வச்சுக்கிட்டு சலுகையும் பெற்றுக்கிடுவேன். நான் வந்து ஆண்டவரும் வேணும்னு நினைக்கிறவங்களாம் சபையை விட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. அவங்களாம் சபைக்கு கலைகளாக தான் இருப்பாங்க. ஆண்டவரே எனக்கு சலுகை வேண்டாம், கிடைக்கிது வாங்கிக்கிறத நான் வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் சலுகைக்காக பொய் சொல்கிறது, ஏமாத்துறது. உண்மையை சொல்லுங்கள், சலுகை கிடைச்சா வாங்கிக்கிடுங்க. உண்மை சொல்லுங்கள், முதியோர் பென்ஷன் கிடைச்சா வாங்கிக்கிறங்க. உண்மை சொல்லுங்கள், மகளிர் உதவித்தொகை கிடைச்சா வாங்கிக்கிறங்க. உண்மையை சொல்லி எது கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கிறங்க. ஆனால் சலுகை கிடைக்குங்கிறதுக்காக பொய் சொல்லிங்கன்னா நீங்கள் இயேசுவை அறியவே இல்லை. ஆண்டவர் அதானே சொன்னார், ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் வந்து நம்ம அப்படி பொய் சொல்லி காசுக்காக, அல்லது வந்து கோயிலில் போய் யாராவது சொல்கிறாங்க உனக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, இந்த செபஸ்தியார் கோயிலில் போய் நீ வேற வாரத்துக்கு இருந்தீங்கன்னா உனக்கு சரியாயிரும், போய் உட்காந்து. என்னங்க அது?
தேவனுடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார், நம்ம ஜெபம் பண்ணால் பிசாசு ஓடி போயிடும். அந்த நம்பிக்கை இல்லை. அது ஏதோ ஒரு வியாதியாக இருக்கலாம். வியாதிக்கு வைத்தியம் பாருங்கள், யாரும் வேண்டான்னு சொல்ல. என்னுடைய மகனுக்கு ஒரு முறை வந்து என் மகன் வில்சன் இருக்கும்போது ஒரு சகோதரர் வந்து சொன்னாங்க, ஒரு இடத்துல வந்து இயேசுவின் பேரை சொல்லி கூட்டம் நடத்துகிற ஒரு பிரசங்கியார், அந்த கூட்டத்தில் நிறையா அற்புதம் நடக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. அந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில். அந்த நான் சொன்னேன், நீங்கள் அந்த இதை எனக்கு அந்த வீடியோ எனக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்டேன். அந்த வீடியோவை பார்த்தேன், அவருடைய நடத்தையெல்லாம் பார்த்தேன். அவர் இயேசுவின் பேரால் வந்து நிறைய பேருக்கு காது கேட்டுருச்சு அப்படி இப்படின்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க. பார்த்தேன், அவருடைய நடத்தையை பார்த்தேன், எனக்கு திருப்தியே கிடையாது. அவர்லாம் வந்து ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனாகவே இல்லை. நான் சொன்னேன், என் மகனுக்கு சுகமாட்டாலும் பரவாயில்ல, நான் போகலைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா சுகம் கிடைக்குதுங்கிறதுக்காக வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் சுகம் கிடைக்குதுன்னா போவீங்களா? எனக்கு வேண்டாம். அவர் இயேசு நாமத்தினால தான் சுகப்படுத்தினதாக அதில் வீடியோலாம் காமிச்சாங்க. அது என்ன விளம்பரமோ எனக்கு தெரியாது. ஆனால் அதை நான் நம்பவே இல்லை. அப்படி ஒரு சுகம் என் பையனுக்கு வேண்டிய இல்லைன்னு நினச்சிட்டேன். ஆமாம் அருமையானவர்களே, வியாதியோடு செத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வியாதிக்காக வந்து நம்ம போய் இப்படி ஒரு சாத்திரம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, அல்லது ஏதாவது ஒரு கோயிலில் இப்படி நேர்ச்சி கடை வச்சுக்கிட்டான்னு அவங்க வியாதிக்காகத்தானே அப்படின்னு நினச்சோம்னா வேண்டாம். தேவனால் சுகப்படுத்த முடியாது வியாதியே கிடையாது. தேவனுக்கு சித்தமானால் சுகப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல. தானியேல் அப்படி தான் சொன்னார், என்னை விடுதலை ஆக்கவும் அது எங்கள் தேவனால் முடியும். அது விடுதலை ஆக்கினாலும் சரி, விடுதலை ஆக்காட்டாலும் சரி, நான் இதை வணங்க மாட்டேன். அதுதான் கிறிஸ்தவனுக்குள்ளது. அவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்தவங்க, அவங்களே எவ்வளோ வைராக்கியமாக இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிறோம்னு சொல்லிட்டு, மேன்மையான சத்தியத்தை அறிஞ்சோம்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு கீழ்த்தரமான நிலைமையில் இருந்தோம்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இதுக்காக நம்ம இவ்வளோ தூரத்துக்கு இங்கே இப்போ சபை நடத்திட்டு இருக்கோம். சபைக்கு வர்றவங்க யாராவது நான் சொல்கிறது மாதிரிக்கே பொய் சொல்லி சலுகைகளை வாங்க விரும்புகிறவங்க, அப்புறம் வந்து மதத்தின் அடிப்படையில் சலுகை கிடைக்குனாக்கா அதை பெறுவதற்கு விரும்புகிறவங்க, அப்படிப்பட்டவங்கெல்லாம் தயவு செய்து நீங்கள் சலுகை வேணும்னா சபையை விட்டு போயிருங்க. தேவன் வேணும்னா சபையில் இருங்க. அப்படி பொய் சொல்லி சலுகை வாங்காதீங்க. உங்களை மாற்றிக்கிற முடியலை, முயற்சி பண்ணுறீங்க மாற்ற முடியலை அப்படின்னா அது தேவன் அறிவார். முயற்சியே பண்ணலை, சலுகைக்காக இங்கே எங்கேயுமா பொய் சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டோம்னா சபைக்கு வராதிங்க தயவு செய்து. நான் கடுமையாக தான் பேசுகிறேன். ஏன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. தேவனை விசுவாசிங்க. அங்கே கிடைக்கக்கூடிய 5000 10,000 சலுகை ஆண்டவர் தர முடியாதா? தேவனால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களுடைய இருதயத்தை தேவன் பார்க்குறார். எதுக்காக நீங்கள் வந்து இன்னும் வந்து பொய் சொல்கிறீங்கன்ட்டு. பணத்துக்காக பொய் சொன்னீங்கன்னா, சலுகை கிடைக்கிறதுக்காக பொய் சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்க மாட்டார். நீங்கள் எத்தனை வேணாலும் ஜெபம் பண்ணுங்க. ராகேல் கடைசியில் என்ன ஆனாவ? யாக்கோபு கூட போய் சேர முடியலையே, வழியிலே போய் சேர்ந்துட்டாலே. சரி, அதுக்கடுத்து பாருங்கள். எனவே இந்த உருவ வழிபாடு, அதுக்கடுத்து பாருங்கள், உருவ வழிபாடு வேணுங்கிறவங்க போய் உருவத்தை வழிபடுங்க, யாரும் வேண்டான்னு சொல்லவே இல்லை. இங்கே இருந்துக்கிட்டு பண்ணாதீங்க. அதை தான் சொல்ல வரும். ஒன்று இங்கே இருந்தால் இங்கே ஒழுங்காருங்க, இல்லை அங்கே போங்க. நம்ம யாரையும் வெளியே போகாதீங்கன்னு சொல்லவே இல்லை, கட்டாயப்படுத்துறதே இல்லை. நீங்கள் தாராளமாக போங்க, வழிபடுங்க, அங்கே போய் இருங்க, சாத்திரம் பாருங்கள், ஜோசியம் பாருங்கள், எல்லாம் வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஆனால் அதாவது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை சேவிங்க. இங்கே இருந்துக்கிட்டு பாகாலையும் சேவிக்கிறது, அங்கே போய் இருந்துக்கிட்டு கர்த்தர்னு சொல்கிறது, 2 ஒன்று தான் சொல்கிறது, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உங்களை ஏமாற்றிக்கிறாதீங்க, அது பிரயோஜனமே கிடையாது. உங்களால் சபைக்கும் தேவனுடைய நாமத்துக்கும் தூசணம் தான் உண்டாகும். அன்றைக்கி வந்து சலுகைகளுக்காக, வேலைக்காக, பணத்துக்காக, கோதுமைக்காக மதம் மாறினவர்கள் கிறிஸ்தவத்துக்கு கரையாக மாறிவிட்டார்கள். கிறிஸ்தவம் இவ்வளோ மோசமாக போனதுக்கு காரணமே அதுதான். ஓகே, அடுத்து பாருங்கள் 9வது வசனம். WPTC டிரான்ஸ்லேஷன் இருந்தால் தயவுசெய்து போங்க. இல்லை 9 வேண்டாம், 11 வாசிங்க. 11 லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். WPTC இருக்கா? வாசிங்க. வாசிங்க. You shall not steal, nor deal falsely, nor lie to one another. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். போதும். இதெல்லாம் நமக்கு தெரியாத சத்தியமா? ஏன் இதை பேசுகிறோம்? இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் திருடுகிறவர்கள், அடுத்தவருடைய பொருளை அபகரிக்கிறவர்கள், இன்னும் வந்து பொய் சொல்லுகிறவர்கள். அதுக்கடுத்த வசனத்தை பாருங்கள், 12வது வசனம். எனது பெயரை பயன்படுத்தி பொய் சத்தியம் செய்யாதீர்கள், நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்கள் தேவனின் பெயரை மதிக்காமல் இருக்கிறீர்கள், நானே கர்த்தர். சத்தியம், பொய் சத்தியம் மட்டும் இல்லை, சத்தியம் பண்ணாலே அது தேவனுடைய நாமத்துக்கு
மரியாதை குறைச்சலும் அவமதிக்கிறான்னு செயல். ஆமான்னா ஆமான்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி. இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டானது புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. நம்ம சத்தியம் பண்ணவே கூடாது. நம்ம சொல்கிற வார்த்தையை நம்பலைன்னா, ஐயா இதுதான் உண்மை, நம்பினா நம்பாட்டிப்போம். நான் சத்தியம் பண்ண மாட்டேன். சத்தியம் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து வாசிங்க 13வது வசனம் 13 16 வரைக்கும் வாசிங்க. உங்கள் அண்டை வீட்டுக்காரனுக்கு தீமை செய்யாதீர்கள், அவனிடம் திருடாதீர்கள், வேலைக்காரனின் கூலியை விடியும் வரை இரவு முழுக்க நிறுத்தி வைக்காதீர்கள். இப்போது இருங்க, திருடாதீர்கள். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, அவங்க வீட்டினுடைய காய்கறியோ பழமோ மரமோ அல்லது தென்னை மரத்துலேருந்து நெத்தோ உங்கள் காம்பவுண்டுக்குள்ள விழுந்துச்சுன்னா தூக்கி வெளியே போட்டுரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அப்படியே நீங்கள் கொடுக்க முடியல, அந்த வீட்டில் ஆள் இல்லைன்னாக்கா யார்கிட்டையாவது வேலை இல்லையவங்கிட்ட கொடுத்து விடுங்க. நம்ம அதை யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்தவங்களுடைய பொருளை நம்ம எடுக்கவும் கூடாது, உபயோகிக்கவும் கூடாது. அது வந்து நான் பிடுங்கலை, அது விழுந்து கிடஞ்சா தூக்கி போடுங்க. ரோட்டில் கிடக்கு, அது நகையே கிடக்கட்டும். 1 பவுன் 1 லட்சம், இன்றைக்கி 10 பவுன் நகையே கிடக்கு, 10 லட்சம் வச்சுங்க. பேசாமல் கடந்து போங்க. இல்லை அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைங்க. ஏன்னா வேதம் அதுதான் சொல்லுது. நீ அதை ஏதாவது கண்டுபிடிச்சின்னா கொண்டு உரிய நபர்கிட்ட தேடி ஒப்புவி. இல்லைனாக்கா அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடு, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அப்படி இல்லையா நீ எடுக்காத, நீ வாட்டில் தொலைச்சவன் அந்த இடத்துல தானே வந்து தேடுவான். நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் வீட்டை தேடி வர முடியுமா? ஐயோ யாராவது எடுத்துகிட்டு போங்க, யாராவது எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு என்ன? இன்னொருடைய பொருளில் இன்னொருவர் எடுத்துகிட்டு போனார்னா உங்களுக்கு என்ன கவலை? எனவே அருமையானவர்களே, ஒன்று நம்ம அதை எடுத்து உரிய நபர்கிட்ட சேர்க்கணும். அப்படி உரிய நபர் எனக்கு தெரியாது, அது எனக்கு ரிஸ்க்குன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் சேர்க்கணும். அதுவும் இல்லை, தேவையில்லைன்னு நீங்கள் வாட்டில் கடந்து போகும். அது என்ன கடந்தாலும் சரி, நம்ம எடுக்கக்கூடாது. அது திருடு. என்னுடைய பொருள் அல்லாத நான் ஏன் எடுக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரனுடைய இடம் பொலி 1/2 அடி 1 அடி கூட நமக்கு வேண்டாம். என் இடம் 1/2 அடி போனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுடைய இடம் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள். சரி, அடுத்து பாருங்கள், அடுத்த வசனத்தை வாசி. செவிடர்களை நீங்கள் சபிக்காதீர்கள், குருடன் விழுந்து விடும்படி அவன் எதிரே எதுவும் போடாதீர்கள். உங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், நானே கர்த்தர். பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்தில் எழுதியிருக்கு, தி வேஜஸ் ஆஃப் எ ஹயர்டு மேன் ஆர் நாட் டு ரிமைன் வித் யூ ஆல் நைட் அன்டில் மார்னிங். நீங்கள் யாராவது கூப்பிட்டு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலைக்குள்ள சம்பளத்தை நீங்கள் அடுத்த நாள் வரைக்கும் வச்சுக்கூடாது. நம்ம ஊரில் 1 வாரம் சென்று சம்பளம் கொடுக்குற வழக்கம்னா 1 வாரம், 1 நாளில் சம்பளம் கொடுக்கணும்னா 1 வாரம், 1 நாளில். உங்கள்கிட்ட காசு இருக்கும்போது அவங்கள்ட்ட நாளைக்கு வா, அப்புறம் வா, சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படி தான் எழுதியிருக்கு. ஒரு வேளை வந்து அந்த வேலை செய்கிறவிட்டு இன்னும் கொஞ்சம் குறை வேலை இருக்குன்னா அட்லீஸ்ட் வந்து அதை நீங்கள் முதல்ல சொல்லணும். வேலை முடித்தோன்னா சம்பளம் தருவப்பான்னு சொல்லணும். நீங்கள் சொல்கிற வார்த்தையை காப்பாற்றணும். கிறிஸ்தவர்கள் ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை. அப்படி இல்லைன்னா அது கிறிஸ்தவமே கிடையாது. நிறைய பேருக்கு வந்து கிறிஸ்தவங்கிறது வந்து சும்மா ஒரு பேரளவில் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரிக்க. அப்படி இல்லை அருமையானவர்களே. நான் நேர்மையாக சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வந்து பால் ஊற்றுறவருக்கு 31ஆம் தேதினா 31ஆம் தேதி, 30ஆம் தேதினா 30ஆம் தேதி. வேலை செய்கிறவங்களுக்கு எது கடைசி நாள் அன்றைக்கி டேட்டில் சம்பளம் எப்போ இருந்தாலும் கொடுக்க போகிறதுன்னா வட்டியாக கொடுக்க போகுது. நமக்கு கரெக்டான டேட்டில் அப்போயே கொடுத்துட்டோமா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? ஏன்னா பைபிளில் அப்படி சொல்லுது, ஒரு நாள் கூட நீ அவனுடைய சம்பளத்தை பிடிச்சு வைக்கக்கூடாது. சரி, அதுக்கடுத்து வாசிங்க 14வது வசனம். அப்புறம் பாருங்கள், சின்ன பிள்ளைகள் வந்து செகிடர்கள், குருடர்கள், பிச்சைக்காரர்களை ஏளனம் பண்ணுறது, கேலி பண்ணுறது, செகிடர்கள்னு அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது பிள்ளைகளும் செய்யக்கூடாது, நம்மளும் செய்யக்கூடாது. நம்மளுடைய பார்வையில் பிள்ளைகள் அப்படி செஞ்சால் சரி. ஏன்னா நம்ம சொல்கிறது விளங்கிக்கிடாமல் அவங்க ஒன்று பேசினா செவிடர்கள்னு கேலி பண்ணுவோம், குருடர்கள்னு கேலி பண்ணுவோம். அப்படி செய்யவே கூடாது. அது தேவனுடைய பார்வையில் அது வந்து அவர் படைத்த படைப்பை கேலி செய்கிறதாகும். ஏன் அவங்க பிறந்தாங்க நமக்கு தெரியாது. கண்ணு தெரியாதவங்க, தடுமாறி நடப்பாங்க, காது கேட்காதவங்க, அவங்க நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிடுவாங்க. அது கிண்டல் பண்ணவே கூடாது. பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் வயசில் மூத்தவங்களை மதிக்கணும். அடுத்து வாசிங்க. நீங்கள் நியாய தீர்ப்பில் நடுநிலையுடன் இருங்கள். ஒருவன் ஏழை என்பதினால் சிறப்பான சலுகையோ அல்லது ஒருவர் முக்கியமான மனிதர் என்பதினால் விசேஷ சலுகையோ செய்யக்கூடாது. பார்த்தீங்களா, நாம் சாதாரண மனுஷே பாவம் இல்லாத விட்டு பாப்பா அப்படிம்போம். நியாய தீர்ப்பில் அப்படி செய்யவே கூடாது. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரர் இருந்தாலும் சரி, நியாயம்னா நியாயம். அதில் வந்து தேர் சுட் பி நோ பார்ஷியாலிட்டி. நம்ம வந்து பேதுரு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம் 1:17 நினைக்கிறேன். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் மனிதர்களை நியாயந்திருக்கிறவரை தேவனாக தொழுது கொண்டு வருகிறபடினால் நீங்கள் இங்கே பட்சபாதம் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்கள். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இன்னொருவர் நம்ம பரதேசின்னு என்ற உணர்வு இல்லாட்டாலும் இன்னொருத்தர் பரதேசியாக இருந்தாலும் அவங்கள்ட்டையும் நாம் வந்து மரியாதையோடு தான் நடக்கணும். அதுக்கடுத்து வாசிங்க.
மற்றவர்களை பற்றி நியாயம் வழங்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் நியாயம் வழங்க வேண்டிய விஷயம்னா ஏழைகள் கூட பாரபட்சம் கூட கூடாது. அப்போ ஏழைகளுக்கு பாரபட்சமாக நடந்தாயே ஏழையா போயா அப்படின்னு சொல்கிறத நமக்கு வந்து ஒரு ரொம்ப இறக்கம் பண்ணது போல நினைக்கிறோம். பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் நினச்சவாங்கன்னா அந்த நீதிமன்றங்களுக்கு முன்னாடி வந்து கண்ணை கட்டிக்கிட்டு திராசை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி படம் போட்டிருப்பாங்க, நீதி தேவதைன்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கும், கண்ணை கட்டிக்கிட்டு ஏன்னாக்கும் யார் அவங்க வந்து படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரங்களா அப்படின்லாம் பட்சபாதம் இருக்கக்கூடாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். அடுத்து வாசிங்க. மற்றவர்களை பற்றிய பொய்க்கதைகளை பரப்பி கொண்டு திரியக்கூடாது. அயலானின் வாழ்வுக்கு ஆபத்து ஏற்படும்படி நீ எதுவும் செய்யக்கூடாது. நானே கர்த்தர். ஏதாவது மற்றவங்க மூலமாக கேள்விப்படக்கூடியதை அப்படியே நம்ம நம்பிடக்கூடாது. அது அவங்களுடைய கேரக்டர் அசாசினேஷன், அதாவது அவங்களுடைய நடத்தையே ஒரு கீழ்த்தரமாக சித்தரிக்கக்கூடியதாக இருக்கலாம், ஒழுக்கைக்கேடானதாக இருக்கலாம். அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். நம்ம கேள்விப்படுறதெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து எப்படின்னா, யாராவது ஒருத்தர் பற்றி ஒரு தரக்குறைவான ஒழுக்கைக்கேடான காரியங்கள்னால் அதை ஈஸியாக வந்து பரப்பி விட்ருவாங்க. அதை திரும்ப போய் நம்ம எடுக்க முடியாது. அதை நம்பிட்டு அது ஒருவேளை நம்மகிட்ட வந்து யாராவது சொன்னாங்கன்னாலும் வாங்கிட்டு அது அப்படியே இருக்கட்டும். அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். அதை போய் இன்னொருத்தட்ட போய் சொல்லி அப்படி 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 பரப்பி விடக்கூடாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஒருவரை பற்றிய ஒரு குறைகளை அல்லது அவங்கள பற்றியதான ஏதாவது ஒரு குற்றங்களை அல்லது தரக்குறைவான ஒரு காரியங்களை நம்ம கேள்விப்பட்டோம்னா அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. சொல்கிறவங்க உண்மையை சொன்னாங்களா சொல்லலையா, அவங்ககிட்ட சொன்னவங்க எந்த அடிப்படையில் சொன்னாங்க நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே தெரிந்தாலும் அதை அப்படி அப்படியே நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லி அவங்கள வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். அடுத்து வாசிங்க 17வது வசனம். உன் மனதில் உன் சகோதரனை நீ வெறுக்கக்கூடாது. உனது அயலான் உனக்கு கெடுதல் செய்தால் அதை பற்றி அவனிடம் பேசு, பின் அவனை மன்னித்து விடு. உனக்கு வாசிங்க அடுத்து. உனக்கு ஜனங்கள் செய்த தீமைகளை மறந்துவிடு, பழிவாங்க முயற்சி செய்யாதே. உனது அயலானையும் உன்னை போல நேசி, நானே கர்த்தர். பார்த்தீங்களா, நீ யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காத. தீமைக்கு தீமை, பழிக்கு பழி, உதாசீனத்துக்கு உதாசீனம் நம்ம செய்யக்கூடாது. இதுதாங்க கிறிஸ்தவம். ஆண்டவர் இப்படி தான் சொல்லியிருக்காரு. இதில் இருந்து தான் புதிய ஏற்பாடு இதை விட மேன்மையான சத்தியமாக வந்திருக்க ஒழிய, புதிய ஏற்பாட்டை அறிஞ்சவங்க பழைய ஏற்பாட்டை விட கீழ்த்தரமாக போனோம்னா நம்ம இன்னும் விளங்கவே இல்லைன்னு தானே அர்த்தம். செய்யக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த காரியங்களை நான் இப்போ சொல்கிறேன். அது எதுக்காகனா, இதை விட மேன்மையானதாக தான் நம்முடைய நீதி இருக்கணுமே ஒழிய இந்த லெவலுக்கு அல்லது இதை விட கீழ்த்தரமாக நம்ம போகவே கூடாது. அடுத்து வாசிங்க. அடுத்து வந்து 26, 27 வாசிங்க. 26 to 28. 26 வாசிங்க. ரத்தம் இருக்கிற இறைச்சியை நீங்கள் உண்ணக்கூடாது. மாய வேலைகளை பயன்படுத்தவோ அல்லது எதிர்காலத்தை பற்றி அறிய மந்திர தந்திர வழிகளில் முயற்சி செய்யவோ கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? குறி பார்க்காத, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்காத, எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான், அது உண்மையோ பொய்யோ அவன் சொல்கிறபடியே நடந்தாலும் நம்பாத. அப்படி தான் உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அவன் சொல்கிறபடி நடந்தாலும் நம்பாத. இந்த இடத்துல அப்படியே கை வச்சுட்டு உபாகமம் 13 வாசிங்க. உபாகமம் டியூட்ரானமி 13 verse 1. அது எதில் வேணாலும் சரி வாசிங்க. 1, 2 வாசிங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். போதும். பார்த்தீங்களா, யாராவது ஒருத்தர் எழும்பி அவன் சொல்கிறபடி நடந்தாலும் நீ போகாத. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒருத்தன் சொன்னால் அது நடந்தாலும் நீ போகாத. ஏன்னா தேவனுடைய வார்த்தை உனக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அது நடக்குதுங்கிறதுக்காக வந்து அதன் பின்னாடி போகாத. நீ தேவன் பேரில் எப்படிப்பட்டதான மரியாதை வச்சுருக்காங்கிறத பார்க்கறதுக்கு தான் தேவன் இப்படி சொல்கிறாரு. பாருங்கள், மந்திரவாதிகள் கூட சில அற்புதங்களை செய்தார்கள் மோசையின் காலத்தில். எல்லாத்தையும் செய்ய முடியல, ஆனால் சில இதுகள் அவர்களாலும் செய்ய முடிஞ்சது. இன்றைக்கும் பாருங்கள், மந்திரவாதிகள் போன்று அல்லது வேறு புறதெய்வ நாமங்களை சொல்லுகிறவர்கள் கூட சில காரியங்களை நடத்துவாங்க. கிறிஸ்தவர்களாகி நாம் இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் போகவே கூடாது. யூ மஸ்ட் ஸ்டாண்ட் இன் த ட்ரூத் அண்ட் த ஃபெய்த். நம்ம விசுவாசத்திலையும் சத்தியத்திலையும் நிலைத்திருக்க வேண்டும். சரி, அதுக்கடுத்து 27, 28 வாசிங்க. வாசிங்க 27, 28. உன் முகத்தில் வளருகிற முடியையும் தாடியையும் அழிக்கக்கூடாது. மரித்து போனவர்களின் நினைவாக உன் உடலில் கீறி அடையாளம் உருவாக்காதே. உன் உடம்பில் பச்சை குத்தி கொள்ளாதே. நானே கர்த்தர்.
இன்னைக்கு பாருங்கள், பச்சை குத்துறதுலாம் நிறைய பேருக்கு அதாவது அப்படியே கலாச்சாரம் மாறிக்கிட்டே வருது. நீட்டுறது, மலிக்கிறது, முடியை நீட்டமாக வலிக்கிறது, அப்புறம் மலிக்கிறது, பச்சை குத்துறது, இதெல்லாம் போய் போய் திரும்ப திரும்ப வருது. இன்றைக்கி ஆண்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பார்க்க கன்றாவியாக தெரியுது, அவங்களுக்கு பார்க்க ஸ்டைலாக தெரியுது. ஒட்டை வெட்டிக்கிறாங்க முடியை எல்லாமே, அப்புறம் மேலே உடம்புற மாதிரி வச்சுக்கிறாங்க, காதை குத்திக்கிறாங்க, கன்றாவியாக இருக்குது பார்க்க. இது என்னடா ஸ்டைல் இது? அது அழகாக இருந்தாலும் பரவாயில்ல, அசிங்கமாக இருக்குது, இதை போய் அழகுன்னு சொல்கிறானே. எல்லாரும் சேர்ந்து வந்து ஆமாம்மா நல்லா இருக்குன்னா அது நல்லா இருக்குது. ஏன்னா பட் தேவனுடைய பார்வையில் என்ன தெரியுமா, ஈவன் இஃப் எவ்ரி ஒன் சேஸ் இட் இஸ் ரைட்டு, பட் காட் சேஸ் ஆர் காட்ஸ் கமாண்ட்மெண்ட் சேஸ் இட் இஸ் ராங், இட் இஸ் ராங். தேவனுடைய வார்த்தை வந்து இது தப்புன்னு சொல்லிச்சுன்னு சொன்னால், உலகம் பூரா சேர்ந்து இது ரைட்டுன்னு சொன்னாலும் அது ரைட்டு கிடையாது, தப்பு தான். தேவனுடைய வார்த்தையின்படி தான் நம்ம போகணும். தேவனுடைய வார்த்தை வந்து ரைட்டுன்னு சொல்லுது, ஆனால் உலகம் பூரா சேர்ந்து தப்புதுன்னு சொன்னாலும் ரைட். அதுதான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்குற மரியாதை. அதனால் நாம் வந்து இறந்தவர்களுக்காக உடம்பை கீறி கொள்வது, மொட்டை போடுறது, குடம் உடைக்கிறது, இதெல்லாம் உலகத்தில் அப்படி வழக்கம் இருக்குது. அந்த புறஜாதியாருடைய வழக்கங்களையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம அதை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே ஒரு வாரம் சகோதரர் பகிர்ந்து கொண்டிருக்காங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையன எல்லாம் ஒளிந்து போயினான். ஆனால் பழையன ஒளிந்து போகலையே, ராகியில் போல் இன்னும் திருடியில் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் தெரியாமல் போய் ஜோசியம் பார்க்குறது, பிள்ளைகளுக்கு திருமணம்னா நல்ல நாள் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, யாருக்கும் தெரியாமல் ஒருத்தர் அது மாதிரி பார்த்துட்டு வெளியே போயிட்டாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நல்ல கிறிஸ்துக்குள்ளே வந்து ரொம்ப உற்சாகமாக வந்துக்கிட்டு இருந்தவர், அந்த குடும்பமே அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது அவங்க பிள்ளை சர்ச்சில் இல்லை, அவங்க போய் ஜாதகம் பார்க்கணுன்னு பார்த்துருக்காங்க. யாருக்கும் தெரியாது, சும்மா இந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க போனேன் வச்சேன். இல்லைன்னா அவங்க லைஃப் என்னென்னா அவ்வளோதான், அப்படியே போய்விடும். அது அவங்கெல்லாம் போகிறது நல்லது. ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, முடியலைன்னா ஆண்டவரே எனக்கு முடியலையே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லு. பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்று. யார் கட்டாயப்படுத்துகிறாங்க? இங்கே கட்டாயமே கிடையாது. கட்டாயப்படுத்தி யாரையும் சபையில் வந்து நம்ம வச்சுக்கிறது கிடையாது. போக மனதாக இருந்தால் போங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். நீங்களும் போக மனதாக இருந்தால் போங்கள். எண்ணிக்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம ஜனங்களை தக்க வச்சுக்கிட்டு அவங்க வந்து இன்னும் இருதயத்தோடு கூட ஆண்டவரும் வேணும், எனக்கு பணமும் வேணும், ஆண்டவர் வேணும், எனக்கு உலகமும் வேணும், எனக்கு எங்கே சலுகை வேணும். நோ 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 நோ. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, முழு இருதயத்தோடு பின்பற்று. பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்று. கோ அவுட். நம்ம யாரையும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதே இல்லை. வெளியில் போகிறவங்களாம் போய் வாங்க வாங்கன்னு நம்ம கூப்பிட்றதே கிடையாது. ஒருவேளை அவங்க வந்து பலகீனத்தில் விழுந்து போயிருந்தால், அவிசுவாசத்தில் அவங்க அப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் இருந்தால் நம்ம கூப்பிட்றோம், வாங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், மனம் திரும்புங்கன்னு சொல்லுவோம். கலங்கம் பண்ணிட்டு போகிறவங்க அல்லது வந்து புற தெய்வங்களை விரும்பி போகிறவங்க போங்க, அவங்களையும் நம்ம கூப்பிட்றதே கிடையாது. எத்தனை பேர் இங்கேருந்து போயிருக்கிறாங்க? சொல்லப்போனால் ஒரு திருச்சபையில் இப்போ 200 பேர்னா 200 பேர் போயிருப்பாங்க, சுற்றி உள்ள இடங்களெல்லாம் பார்த்தா. நம்ம யாரையும் கூப்பிட்றதே கிடையாது. ஏன்னா we want to maintain the purity and standard of the God's commandment. தேவனுடைய வார்த்தையினுடைய பரிசுத்தத்தையும் தரத்தையும் நாம் வந்து சபையில் வந்து நம்ம காப்பாற்றலைன்னு சொன்னால், அந்த சபை இருந்து என்ன பிரயோஜனம்? சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கணும். இட் மஸ்ட் தி பில்லர்ஸ். சபையை வந்து தாங்கக்கூடிய தூண் வந்து தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து கூடி கும்மாளம் அடிக்கிறதுலாம் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ அதுக்கடுத்து வாசிங்க. ஆக செத்தவர்களுக்காக உடம்பை கீறிக்கொள்வதோ, புறஜாதியாருடைய வழக்கத்தின்படி ஏதாவது சாத்திரம் சம்பிரதாயம் பண்ணுறதோ நம்ம பண்ணக்கூடாது. சும்மா ஒரு சமூக கடங்கள் இங்கே குளிக்க வைக்கிறாங்க, அது தப்பு கிடையாது. பாடியை குளிக்க வைக்கிறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து உடம்பை கீறிக்கொள்கிறதோ அல்லது மொட்டை அடிக்கிறதோ அல்லது வேறு ஏதாவது சாத்திரமாக இருந்தால் செய்யக்கூடாது. ஒரு டெட் பாடியில் கொண்டு நெத்தியில் வந்து காசை வைப்பாங்க. ஏன் வைக்கிறாங்க? ஐஸை வைப்பாங்க. அது வந்து அந்த பாடி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரீசர் இல்லாத இடத்துல வைப்பாங்க. ஆனால் காசு வைக்கிறாங்க, கிறிஸ்தவங்க வைக்கிறாங்க. நான் நம்ம சபையில் சொல்லலை, அவருடைய உறவினர்களாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம விலகி நின்றுக்கணும். அடுத்து வாசிங்க 31வது வசனம். மந்திரவாதிகளிடமும் செத்தவர்களிடமும் தொடர்பு கொள்வதாக கூறுபவர்களிடமும் புத்திமதி கேட்டு செல்லாதீர்கள், அவர்கள் உங்களை தீட்டுப்படுத்துவார்கள், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். இறந்தவர்களுடைய ஆவியோடு கூட நம்ம தொடர்புபடுத்த முடியும். சிலர் வந்து முன்னாடி சோடா புட்டியெல்லாம் வச்சு இப்படி தொட்டுக்கிட்டே போங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வெரி டேஞ்சரஸ். அதாவது ஸ்பிரிட் வேர்ல்டோட, அதாவது ஆவி உலகம்னு ஒன்று, பொல்லாத ஆவிகளோடு கூட தொடர்புபடுத்தக்கூடியதான இந்த காரியங்களை செய்யவே கூடாது. அது வந்து உங்களை டேஞ்சரஸ் நிலைமை கொண்டு போயிடும். ஸ்பிரிட் வேர்ல்டோட நம்ம எந்த தொடர்பும் வச்சுக்கிறவே கூடாது. அதே மாதிரிக்கே அசுத்த ஆவியை கொண்டு குறி சொல்லுகிறவர்கள், சோசியம் சொல்கிறவங்க, எதிர்காலத்தை சொல்கிறவங்க நம்ம வீட்டு வாசலில் வந்து எங்கள் வீட்டுக்கெலாம் முன்னாடி வருவாங்க. நல்ல காலம் பிறக்காய் நிறுத்து, உனக்கு என்ன வேணும், காசு வேணும்னா காசை வாங்கிட்டு போ, இல்லையா நடைய கட்டு. இங்கே வந்து நின்று நல்ல காலம் நீ என்ன எனக்கு நல்ல காலம், உனக்கு நல்ல காலம் இருந்தால் நீ ஏன் ஊர் வீடு கூட போய் நின்றுக்கிட்டு குடுக்கடிச்சிக்கிட்டு இருக்க? நீ வந்து எனக்கு நல்ல காலத்தை சொல்கிற.
நமக்கு அப்படி தைரியம் இல்லைங்க. பயந்து போய் ஐயோ. ஒரு முறை இப்படி தான் ஒருத்தர் வந்து நைட்டு வந்து குடுகுடு மாதிரி என்னமோ சொல்லிட்டு வந்து பகலில் வந்து அங்கே வீட்டுக்கு உட்காந்துருந்தேன். நான் மத்தியானம் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்துடுறேன். அவன் வாசலில் உட்காந்துருக்கேன். என் மனைவி பயந்து போய் உட்காந்துக்கிட்டு அவர் காசு உள்ளே போயிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். எந்திரி முதல்ல வெளியே போ, இடத்த காலி பண்ண. அவங்களுக்கு என்னங்க நம்ம பயப்பட வேண்டியிருக்கு? உலகத்தில் இருப்பவனில் உங்களுக்குள்ளே இருக்கவர் பெரியவர். அவங்க சாபம் போடுறது செத்து போயிடும். நீ என்னத்தை வேணாலும் சொல்லிட்டு போய், நீ சொல்லி நான் செத்தா அப்புறம் நான் கும்பிட்ற சாமிக்கு என்ன மரியாதை இருக்குது? உனக்குள்ள இருக்கிறவனுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பெரியவர். அவங்க சாபம் போடலாம், பயப்படாதீங்க. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. டு யூ பிலீவ்? சே இன் த சர்ச். டோன்ட் பிலீவ், கோ அவுட். இது விசுவாசித்தா சபையில் இருங்க, இல்லைன்னா வெளியே போகும். இதுதாங்க சத்தியம். எங்கே இருந்துக்கிட்டு ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை, அப்படி செய்யலை. ஏன் செய்யலை ஆண்டவர்? அவருடைய கை குறுகி போச்சா? ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கைகள் குறுகி போகவும் இல்லை, அவர் வந்து அற்புதம் செய்ய முடியாதபடி அவர் வல்லமை இழந்து விடவும் இல்லை. நம்முடைய பாவம் தான். இருமனம் உள்ளவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. வி ஆர் ஃபோல் ஹார்ட்டட். முழு மனதோடு தேவனை தேடுங்க. யாக்கோபு நிருபத்தில் எழுதியிருக்கு, இஃப் யுவர் மைண்ட் இஸ் டிவைடட், இஃப் யுவர் லாயல்டி இஸ் டிவைடட் பிட்வீன் காட் அண்ட் த வேர்ல்ட், யூ கேனாட் கெட் எனிதிங் ஃப்ரம் த லார்ட். நீங்கள் விசுவாசமாக தேவனே பேரில் விசுவாசமாக இருங்க, அவருக்கு உண்மையாக இருங்க. கண்டிப்பாக தேவன் வந்து உங்களை கைவிடவே மாட்டார். அது தேவனுடைய வார்த்தை. நாம் வந்து இன்னும் இருதயத்தில் இது வேணும், அது வேணும், பிசாசு வேணும், தேவன் வேணும், உலகம் வேணும், பணம் வேணும், அதெல்லாம் விட்டுவிட்டு போக முடியுமா? ஜாதியும் வேணும், தேவன் வேணும், பணமும் வேணும், உலகமும் வேணும், அப்படி இங்கிட்டங்கிட்டமா பாலிஷ் பண்ணிட்டு காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட், ஒத்த வேஷம் தெரிக்கிறவங்க. ரோமர் 12:2 எழுதியிருக்கு, டோன்ட் பி காம்ப்ரமைசர்ஸ் வித் த வேர்ட், டோன்ட் காப்பி த கஸ்டம்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆஃப் த வேர்ட். எழுதியிருக்கு பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு எழுதியிருக்கா? இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கு? டோன்ட் பி கன்ஃபார்ம் டு த வேர்ல்ட் பட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் யுவர் மைண்டு. வாசிங்க, கீழே எழுதியிருக்கு பாருங்க. டு நாட் பி கன்ஃபார்ம் டு திஸ் வேர்ல்டு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்காத, பட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு பை த ரெனியூவிங் ஆஃப் யுவர் மைண்டு. உன்னுடைய மனது புதிதாகிறதுனால that you may prove what the will of God is, that which is good and acceptable and perfect. எதெல்லாம் தேவனுக்கு பிரியமும் தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு உங்கள் மனம் மறுரூபமாகிறதுனால, மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபத்தை நோக்கி போயிட்டுருக்க. பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. சரி, அடுத்து வாசிங்க 32வது வசனம். முதியவர்களுக்கு மரியாதை கொடு, அவர்கள் அறைக்குள் வரும்பொழுது எழுந்து நில், உங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்துங்கள், நானே கர்த்தர். பாருங்க, இந்த முதியவர்களுக்கு மரியாதைன்னா சின்ன பிள்ளைகிட்டே சொல்லிக் கொடுக்கணும். 5வது படிக்கிற பையனுக்கு 8வது படிக்கிற பையன் வயசில் மூத்தம். உயரம் கம்மியாக இருக்கலாம், அல்லது ஆள் பார்க்கறதுக்கு நோஞ்சா மாதிரி இருக்கலாம். அண்ணன்னா அண்ணேன்னு சொல்லணும். ஏய் வா போ அப்படிலாம் பேசக்கூடாது. பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்புடன் வளர்க்கணும். பெரியவர்களை மதி. பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் சரி, வயதுக்கு தக்கன மரியாதை கொடுக்கணும். போவான்னு பேசக்கூடாது. ஜாதி வித்தியாசம் பார்த்து சபையில் போவான்னு பேசுகிறேன். இல்லை, இன்னொன்று என்னென்னாக்கும், நம்முடைய சபையில் உள்ளவங்களே பார்க்குறேன், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்காம நான் பார்த்துருக்கேன். புறஜாதியாட்ட பார்த்துருக்கேன். அவங்க ஜாதியின் அடிப்படையில் அவங்கள வந்து போ வா வந்துச்சு போச்சு அவன் இவன் சொல்கிறது அது ஒரு பெரிய கௌரவம். இன்னொருவரை தரக்குறைவாக பேசுவது அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கௌரவம். யாராவது ஒருத்தரை வந்து மரியாதை உள்ளவங்க கூட அவன் சொன்னேன் வந்துச்சு போச்சு நான் பார்த்துருக்கேன். எனக்கு பின்னாடி உள்ளவங்க அங்கே எல்லாம் பேசுகிறாங்க. எப்படின்னாக்கும், அவங்க இல்லாத இடத்துல அந்த ஃபோனில் பேசும்போதெல்லாம் வந்து அவன் சொன்னேன் வந்துச்சு போச்சு அப்படின்னா அந்த ஜாதியின் அடிப்படையில் அது ஒரு பெரிய கௌரவம் நினச்சிக்கிறது. அதெல்லாம் என்னென்னா, பெரியார் சிறியார்னு 2 தான் உலகத்தில் உள்ள மனிதர்களோட பாடி வச்சுருக்காங்க. இட்டார் பெரியார், இடாதோர் ஈலிகுலத்தோர். அதே மாதிரி தான் மற்றவங்களை மதிக்க கற்றுக்கொள்ளாதவங்க அவங்க பெரியவர்கள் கிடையாது. எந்த மனிதனையும் பிறப்பின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், அவனுடைய ஏழ்மையின் அடிப்படையில் தரக்குறைவாக நினைத்தால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. இன்னும் நம்ம சபைக்கு வந்துமே கூட நம்ம வந்து கொஞ்சம் வயசில் கம்மியாக இருந்தால் சரியா எப்போ வா, ஐயோ மர்மையை மாறில் போவான்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. நம்ம சர்ச்சிலே இருக்காங்க. மர்மையை மாற போவாம்பாங்க. அவங்க எங்களை மதிக்கலையும்பாங்க. நீங்கள் மதித்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் கெட் ரெஸ்பெக்ட். உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியலைன்னா யூ வில் ரீப் வாட் யூ சோ. என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதான் அறுப்பீங்க. பந்தை எரிஞ்சிங்கன்னா திருப்பி உங்களுக்கு நேரம் வரும். இப்போ உங்களுக்கு மட்டும்தான் மரியாதை இருக்குது, மற்றவங்களுக்கு மரியாதை கிடையாதா? பி டிரான்ஸ்ஃபார்ம். மனம் திரும்புங்க.
சபைக்கு வந்துட்டு இன்னும் வந்து நம்ம வாழ்க்கை தாறுமாறாக இருக்குன்னா நம்ம சரியில்லைன்னு சொல்லணும். மற்றவங்க சரியில்லைன்னு வேற நீட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், ஆனால் நம்ம ப்ளேம் எடுத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. கிறிஸ்தவங்க சபைக்கு வரவங்க இன்னும் வாடா போடா வாடி போடி சபைக்கு வர்றவங்களே கொஞ்சம் வயசில் நான் எடுத்துக்கணுங்க. இப்போ என்னுடைய பிள்ளைகளுடைய வயசில் உள்ளவங்கள கூட நான் வாடா போடான்னு கூப்பிட்றதே இல்லை. ஈவன் பாபோன்னு கூட கூப்பிட்றது. ஏன்னா அதுதாங்க கிறிஸ்தவம். வி மஸ்ட் பி எக்ஸாம்பிள்ஸ். அவங்கள வாங்கன்னு கூப்பிட்றதுல என்ன நமக்கு தரம் குறைஞ்சி போயிடுது? ஜாதியின் அடிப்படையிலையோ ஈவன் வயசின் அடிப்படையில் கூட வாடா போ, சின்ன பிள்ளைங்களே தான் நம்ம வந்து கூப்பிட்றோம். அவங்க நம்மளை மாமாம்பாங்க தாத்தாம்பாங்க, அது வேறு விஷயம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போயாச்சு அப்படின்னா அவங்களுக்கு மரியாதையோடு பேசிப்படும். நான் தூக்கி வளர்த்த பிள்ளைகளை கூட மரியாதையோடு பேசியிருக்கேன். இதுதாங்க கிறிஸ்தவம்னா அதான். சரி, அடுத்து வாசிங்க. பெரியவர்களுக்கு முன்னாடி எழுந்து நெல்லு அப்படிங்கிறது வந்து அது மேன்மையான காரியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, வயசில் ஈக்குவலாக உள்ளவங்க கம்மியாக உள்ளவங்களுக்கு கூட உரிய மரியாதை கொடுங்க. பிரதர் சாக் அடிக்கடி சொல்லுவாங்க போடா வாடா. அது பிரதர் சொல்லுவாங்களாம், ஒரு சிலர் மனைவியை வந்து போடி வாடின்னு சொல்கிறது வந்து அது வழக்கம், சும்மா செல்லமாக சொல்கிறது அப்படின்னு. சரி, அப்போ அவங்களும் உங்களை போடா வாடா அப்படின்னு சொல்லட்டும்னு சொல்லுவார் ஒரு இதில். அதுங்க அவங்க வந்து செல்லமாக சொல்லட்டுமே அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்ம வந்து அப்படி பழக்கப்படுத்திட்டதுனால அவங்க வந்து அப்படி நினைக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சரி, அடுத்து வாசிங்க. 33 வாசிங்க. உனது நாட்டில் வாழும் அயல் நாட்டுக்காரர்களுக்கு கெடுதல் செய்யாதே. 35. நியாய விசாரணையின் போது நடுநிலைமையில் இருங்கள். அளக்கும் போதும் நிறுக்கும் போதும் நேர்மையாக இருங்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏதாவது வியாபாரம் பார்க்குறோம்னா அது எடையில் உள்ள வியாபாரமாக இருக்கட்டும், தரத்தில் உள்ள வியாபாரமாக இருக்கட்டும், அங்கே எழுதியிருக்கு இன் மெஷர்மெண்ட் ஆஃப் வெயிட் ஆர் கெப்பாசிட்டி ஆர் டூ நோ ராங் இன் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கடுத்து வாசிங்க 36. உங்கள் கூடைகளும் ஜாடிகளும் சரியான அளவுள்ளவையாக இருக்கட்டும். உங்கள் எடை கற்களும் தராசும் பொருட்களை சரியாக எடை போடட்டும். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். என்ன அர்த்தம்? நம்ம வந்து போய் நீங்கள் காய்கறி வாங்குறீங்க, சமமாக நிற்கிது தராசு, ஒன்று தூக்கி வச்சு வைங்க, தோட்டத்து காய் தானே ஒன்று வச்சானே, ஒரு கத்திரிக்காயை தூக்கி வச்சு நம்ம பக்கம் கொஞ்சம் லேசாக இழுத்துறோம். அப்படியே அது போய் இங்கே உடம்புல சத்தாக நிற்குங்க. என்கிட்ட ஒரு கட்டியாக நின்றாலும் நிற்கும். எதுக்கு அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படணும்? எனக்கு சமமாக நின்றா போதும்யா, உன் காசு எனக்கு வேண்டாம். அவங்க மனப்பூர்வமாக எடுத்து போடுறாங்கன்னு அது வேறு விஷயம். மனப்பூர்வமாக இருந்தால் அங்கே கொண்டு போங்க அப்படின்னா ரைட்டு. அதே மாதிரிக்கு வந்து ₹1 55 பைசாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று 55 கொடுங்க, 5 பைசா இல்லையே பிரதர்னு பரவாயில்ல. அவங்களாம் வந்து நீங்கள் ₹1 கொடுங்க ₹1 கொடுங்கன்னா ரைட்டு, ஓகே. நம்ம வந்து தள்ளிக்கிடுங்க 50 பைசாவை. இது என்னங்க இது? அந்த 50 பைசாவில் நம்ம ஒன்று, அந்த காலத்திலலாம் கருவேப்பிலைக்காரங்க வருவாங்க, ஓசியாக தான் இப்போல்லாம் கருவேப்பிலை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பவும் சிலர் கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து வெறும் கருவேப்பிலையே வச்சு விற்பாங்க. அவங்க 50 பைசானா 25 காசு தானே. மரம் வச்சு தண்ணி ஊற்றி காப்பாற்றி கடைசியில் வந்து வேகாத வெயிலில் உட்காந்து கருவேப்பிலை விற்கிறவங்கிட்ட போய் 50. அவன் டாக்டர்கிட்ட போவேன், அவன் 50,000 ரூபாய்க்கு 1 லட்சம் பில்லை போடுவேன், சத்தம் போடாமல் கட்டிகிட்டு வருவோம். நம்ம அப்படி செய்யக்கூடாது. சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பார்க்குறவங்க, அவங்ககிட்டலாம் போய் வந்து ஏதோ வயிற்றுப்பாட்டுக்காக அவங்க வேகாத வெயிலில் அலைவாங்க ஊர் ஊராக போய். அவங்ககிட்டலாம் ₹1, ₹2, ₹5, ₹10 பேரம் பேசாது, வேண்டாம். லெட் அஸ் பி ஜென்ரஸ். அவங்க வயிற்றுக்காக பண்ணுறாங்க. ஒரு சில அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுவோம். அவங்ககிட்ட நீங்கள் பேரம் பேசுகிறது நான் தப்புன்னு சொல்லவில்லை. உங்களுக்கு வந்து நியாயம், ஒரு வந்து நியாயம் இல்லாமல் இருக்குது விலைவாசி, அப்போ போய் நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி கேட்குறோம், அதை நான் தப்புன்னு சொல்லவில்லை. சின்ன சின்ன வியாபாரம் பார்க்குறவங்க வயிற்றுப்பாட்டுக்காக ஏதாவது ஒரு தொழில் செய்கிறாங்க, பாவம். அவங்ககிட்ட போய் அதே மாதிரிக்கே வேலை செய்கிறவங்க, உங்கள் வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க அல்லது ஏதாவது ஒரு சின்ன அன்றாடு வேலை செஞ்சு பிழைப்பு நடத்துகிறவங்க, அவங்ககிட்ட போய் ஒரு கூலியை 5க்கும் 10க்கும் பேரம் பேசாங்க. ஓகே, சரி, அடுத்து வாசிங்க. 37 வசனம். எனது கட்டளைகளையும் எனது விதிகளையும் நினைவில் கொண்டு அவற்றுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், நானே கர்த்தர் என்று கூறினார். சரி, அதுக்கடுத்து 20வது அதிகாரத்தில் 23 வசனம் வாசிங்க. நான் மற்றவர்களை அந்நாட்டினின்று துரத்தி விடுகிறேன், ஏனென்றால் அவர்கள் இத்தகைய பாவங்களை எல்லாம் செய்கின்றனர். நான் அப்பாவங்களை வெறுக்கிறேன், எனவே அவர்களைப் போலவே நீங்களும் வாழாதீர்கள். அப்போ என்ன சொல்கிறார் தேவன்னா, புறஜாதியார் இஸ்ரவேலருக்கு சொன்னார், இவங்கெல்லாம் அப்படி பாவம் செஞ்சதுனால தான்ப்பா நான் அவங்கள வெறுத்து விரட்டி விட்டேன், உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தேன். அதனால் அவங்க செஞ்சதே நீங்களும் செஞ்சீங்கன்னாக்கோ நான் அதை பொறுத்துக்கிற மாட்டேன், நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். சரி, இன்றைக்கு செய்தியில் நான் உங்களோடு பகிர்ந்துள்ள விரும்பின காரியங்கள் இது என்னென்னா, நாம் வந்து பல்வேறு மதங்கள்லேருந்து வந்திருக்கிறோம், அல்லது ஜாதியிலேருந்து வந்திருக்கோம், அல்லது பல சமூக பழக்க வழக்கங்கள்லேருந்து வந்திருக்கோம்.
நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அதையெல்லாம் விட்டுறணும்.